48ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனம், தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, தேவ ஆலயத்தில் தம் கிருபையை விளங்க பண்ணுகிற தேவன். தேவ ஆலயத்திலே அவருடைய அளவற்ற கிருபை வெளிப்படுகிறது. அவருடைய கிருபை வெளிப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய அருள் நிறைந்த, கிருபை நிறைந்த வார்த்தைகள் அவர் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்திலே எப்போதும் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த ஸ்தலத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டதை பரிசுத்தப்படுத்தினேன். இங்கே என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் எப்போதும் இங்கே பிரசன்னமாயிருக்கும் என்று சொன்னவர் ஆண்டவர் வருகிறதான தேவ பிள்ளைகளோடு வார்த்தை மூலமாய் பேசுகிறார். வார்த்தை நமக்கு குணமாயிருக்கிறது. அவர் மலை பிரசங்கத்திலே நம்முடைய வாயை திறந்து அருள் நிறைந்த வார்த்தைகளை கொண்டு பேசினார் என்று சொல்லி பார்க்க, வார்த்தைகள் அருள் நிறைந்தது. அருள் நிறைந்த வார்த்தைகள் தான் கிருபை நிறைந்த வார்த்தைகளாய் கேட்கிற அருமையான தேவச்சனமே, சபையிலே உங்களுக்கு வழங்கப்படுகிற வார்த்தைகள் அது தேவ மனுஷனால் உங்களுக்கு அருளப்பட்டதாய் இருந்தாலும் கூட, தேவ மனுஷனை மறைத்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது. நாம் பிழைத்திருப்பதற்கு, நாம் வாழ்ந்திருப்பதற்கு, நாம் பலங்கொண்டு திடமனதாய் நாம் காணப்படுவதற்கு, நாம் வார்த்தையிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக அவர் நம்முடைய வாயிலிருந்து அருள் நிறைந்த, கிருபை நிறைந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். வார்த்தைகளை கேட்க வருகிறார்கள், ஆலோசனை கேட்க வருகிறார்கள். வருகிறவர்களுக்கு உரிய ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறுவுத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தையின்படியாக எப்போதுமே நமக்கு மறுவுத்தரவு அருளி செய்கிற கர்த்தர் அவர் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நோக்கி நாம் கூப்பிடுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாடி தேடி வருகிறவர்களுக்கு அருள் நிறைந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிற தேவனாயிருக்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்து காலத்திலும் பயப்படாதிருப்பார் என்கிற வார்த்தையின்படியாக நாடி தேடி வருகிற உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவீராக. அவர்களுக்கு ஆண்டவரே, அவர்கள் பலப்படும்படியான வார்த்தை, அவர்கள் ஸ்திரப்படும்படியான வார்த்தைகளை கொண்டு பேசி அவர்களை ஆண்டவரே சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நடந்து இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.